நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசின் நிதிநிலை தொடர்பாக துறை அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் திரு மரியா வில்சன் ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெள்ளை அறிக்கை தயாரிப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. 2000 ரூபாய் உதவித்தொகைக்கான புதிய விண்ணப்பங்களை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரிகள் காரணமில்லாமல் நிராகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டருடைய விலையானது 46 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் ஒரு சிலிண்டர் இனி 3283 ரூபாய்க்கு விற்பனையாகும். பொது இடங்களில் ஆடு மாடு பலியிட தடை என்ற சென்னை ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என்று சிறுபான்மை நல அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் HRMD ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் அல்லது ஃபேஸ் ஐடி வருகை பதிவு கட்டாயம் என்று அரசு அறிவித்துள்ளது. விமான கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்திருப்பதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதிய ரேஷன் அட்டையின் தேவை அதிகம் உள்ள பகுதிகளில் விரைவில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள மோகனாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி மாநிலம் முழுவதும் விவசாயிகள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது. கடந்த மாதம் 29.9 லட்சம் கோடி மதிப்பில் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஜூன் 4ஆம் தேதியில் பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு மாணவர்கள் பஸ்களில் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட தாயும் மாணவர் திட்டம் தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி நேரடியாக முதியவர்களுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. டிவிகே சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி விருது விழா ஏற்பாடுகளை செய்ய கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஜூன் 15ஆம் தேதிக்குள் இந்த விழா நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை பாக்கெட்டுகளில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.